ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்க A4 ஷீட்டில் வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு மெல்லிஸான ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஒரு 8 ரோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒயிட் கலர் பேப்பரில் நான் வந்து இந்த மாதிரி 8 ரோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரோலை வந்து ஒரு 4 எடுத்து 4 ரோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டி விட போகிறோம். க்ளூ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டு இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லா ஒட்டியிருக்கும், இல்லைன்னா கலண்டு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஒட்டும்போது கொஞ்சம் டைம் ட்ரையாக விட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு இதெல்லாம் ஒட்டி விட்டுடலாம். நம்ம 4 பக்கமும் ஒட்டியாச்சு. ஒட்டி இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பண்ண மாதிரி இன்னொன்று அதே ஷேப்பில் நான் வந்து நல்லா ட்ரை பண்ண வச்சு ஒட்டி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து இந்த ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சம் சாய்ச்சி வச்சு இதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இதை அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இது இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒட்டி விடலாம். இது ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான். ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்க ஒயிட் பேப்பர்ஸ் A4 ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சூப்பராக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து A4 ஷீட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து வெறும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெட்டல்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா இதை க்ளூ போட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அதிகமாக நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணாலே போதும். நீங்கள் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி ஒட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்து இந்த பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடமெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 ஃப்ளவர் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு நம்ம ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைடு 2 ஃப்ளவர்ஸ், அந்த சைடு 2 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒட்டி விட்டுருவோம். ஒட்டினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபினிஷிங் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணாமல் வீட்லேயே நம்மக்கிட்ட இருக்க A4 ஷீட்ஸ் வச்சு நம்ம வால் டெக்கர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் நிறைய வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் இந்த ஃப்ளவர்ஸை எடுத்து நான் இந்த பக்கமும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் இதில் வந்து நம்ம ஒட்டியாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு வந்து தொங்க விடணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக நூல் மாதிரி இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நம்ம திருப்பிட்டு இதில் தொங்க விட்டுறதுக்காக ஒரு நூல் இல்லை உள்ளன் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி டபுள் சைட் பண்ணி இதை ஒட்டி விட்டுடலாம். பேப்பரில் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண விடணும். அப்போ தான் காய வச்சாதான் இது கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இந்த வால் ஹேங்கிங் நமக்கு ரெடியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணி விட்டுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது வந்து ட்ரை ஆக்க விடுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த வால் ஹேங்கிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் முக்கியமாக நம்ம வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மாட்டி விடும்போது எந்த ஃப்ளவர்ஸும் விழாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.